Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோல 10th standard social science unit 1 unit test question paper தான் பார்க்க போறோம். So unit wise question paper நீங்க வந்து revision பண்ணுங்க. History, geography, civics, economics இது எல்லாமே. Choose the correct answer, 3 questions and then fill in the blanks. Japan entered into an alliance. At least இந்த question paper மேம் என்னால் வந்து எழுதலாம் டைம் இல்லை அப்படின்றவங்க அட்லீஸ்ட் ஓரல் டெஸ்ட்டாவது நீங்கள் எழுதி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கும்போது அது மனசில் நல்லா பதிஞ்சிரும். கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஆன்சர் இன் ப்ரீஃப் பார்த்தீங்கன்னா நேம் த கண்ட்ரீஸ் இன் த ட்ரிபிள் என்டிட்டி. அடுத்து லிஸ்ட் அவுட் எனி 2 reasons for the failure of the League of Nations. What do you know of French warfare? ஓகேங்களா. அடுத்து பேராகிராஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா highlight the provisions of the Treaty of Versailles relating to Germany. அடுத்து discuss the main causes of the First World War. ஸோ ஹிஸ்ட்ரியில் இது ஃபர்ஸ்ட் யூனிட் 1ஓட கொஷின் பேப்பர். நம்ம ஆல்ரெடி புக் பேக் கொஷின் என்னென்னன்ற மாதிரி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. குவார்ட்டர்லிக்கு நான் இப்போது குவார்ட்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித்தின் அ வீக் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் அப்லோட் பண்ண உடனே அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் உங்களோட ஃபர்ஸ்ட் மிட்டம் மார்க் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஸோ அடுத்த வந்து ஃபர்ஸ்ட் மிட்டமை விட உங்களோட மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் குவார்ட்டர்லிக்கு. சரிங்களா. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸிங் லெவலில் போகணும். அதனால் ஃபோக்கஸ் நம்மளோட ஸ்டடி பிளான் வைஸ் டெய்லி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அந்த வீக்கெண்ட் எப்படியாவது அந்த இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. சரிங்களா. இது ஜியோகிரஃபி யூனிட் 1 பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் பீகார். பார்க் ஸ்ட்ரெயிட் அண்ட் கல்ஃப் ஆஃப் மன்னார் செப்பரேட்ஸ் இந்தியா ஃப்ரம். இதில் 4 சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் 2 அண்ட் தென் டிஸ்டிங்விஷ் த ஃபாலோயிங். ஸோ இது கம்பல்சரி நம்மளால் 4 மார்க்ஸில் டிஸ்டிங்விஷ் த ஃபாலோயிங் கிவ் ரீசன்ஸ் வரும் இல்லையா. ஹிமாலயன் ரிவர்ஸ் அண்ட் பெனின்சுலா ரிவர், வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளெயின். நெக்ஸ்ட் கிவ் ரீசன் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் டு நாட் ஃபார்ம் டெல்டாஸ். ஸோ இந்த கொஷினும் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா. கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் ரெண்டுமே. ஆன்சர் இன் ப்ரீஃபில் பார்த்தீங்கன்னா நெய்பரிங் கண்ட்ரீஸ் ஆஃப் இந்தியா, ஹில் ஸ்டேஷன்ஸ் விச் ஆர் லொக்கேட்டட் இன் ஹிமாலயன் மவுண்டெயின்ஸ், ஷார்ட் நோட் ஆன் டெக்கன் பிளாட்டியூ, 2 மார்க் கொஷின்ஸ். அடுத்து பேராகிராஃப் கொஷின் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் சாய்ஸே கொடுத்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணும்போது சாய்ஸ் இல்லாமல் தான் ரிவிஷன் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா. நமக்கு எல்லா கொஷின்ஸும் தெரியுதா, வித்தவுட் சாய்ஸில் நம்ம அந்த கொஷின் பேப்பர் ரெடி அப்படின்னும் போது ஈஸியாக நம்ம கொஷின் பேப்பரை ஈஸியாக நம்ம ஃபேஸ் பண்ணிடலாம். சரிங்களா. give an account of the major peninsular rivers of India ஒன்றும் give a detailed account on the basin of the Ganga. ஸோ இது வித்தவுட் சாய்ஸில் நீங்கள் ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்து சைட் ஹெட்டிங்ஸ் இருந்தால் அதை அழகாக சைட் ஹெட்டிங்ஸ் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களை நான் எழுதி பார்க்கணுன்னு சொல்ல வரல. பிகாஸ் உங்களோட ஓவரால் ஷெடியூல் எவ்வளோ டைட்டாக இருக்கும்ன்றது தெரியும். பட் ரிவிஷன் பண்ணிங்கன்னா அது இன்னமும் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இந்த ஒரு கஷ்டமும் சேர்த்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா இன்னும் அந்த ரிசல்ட்டே தனியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது அடுத்து மார்க் த ஃபாலோயிங் இந்த அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா கேட்டிருக்காங்க. காரகோரம் ரேஞ்ச், ஆரவல்லி ரேஞ்ச், ரிவர் கங்கா, மவுண்ட் K2, டெக்கன் பிளாட்டியூ அண்ட் தென் வெஸ்டர்ன் காட்ஸ். மேப் ஒர்க் இது. ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக தரோவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.